இன்று கந்த சஷ்டி விரதம் தொடக்க நாள். இந்த 6 நாளும் விரதம் மேற்கொண்டு பிரார்த்தனை வைப்பதால் நம் வேண்டுதல் முருகன் அருளால் அப்படியே நடக்கும். ஷட்கோணம் தீப வழிபாடு செய்வதால் முருகன் நம் கோரிக்கைக்கு செவிசாய்த்து கூடிய விரைவில் கேட்டதை நடத்தி கொடுப்பார். இன்று ஒரு மணபலகையில் ஷட்கோணம் அரசி மாவில் வரைந்து நடுவில் ஓம் மந்திரம் எழுத வேண்டும். பிறகு சுற்றியுள்ள முக்கோணத்தில் சரவண பவா என்ற 6 எழுத்து மந்திரத்தை சுற்றியும் உள்ள முக்கோணத்தில் எழுத வேண்டும். முதல் நாள் ச என்ற எழுத்தில் 1 மண் விளக்கில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். 2வது நாள் சே மற்றும் அழ எழுத்தில் ஒரு விளக்கு வீதம் 2 தீபம் ஏற்ற வேண்டும். இதுபோல் ஒவ்வொரு நாள் தீபம் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே வர வேண்டும். இதில் ஒரு சூக்ஷ்ம பரிகாரம் செய்வதால் 100% அடுத்த சஷ்டிக்குள் நம் வேண்டுதல் நடக்கும். அது என்னவென்றால், விளக்குக்கு அடியில் ₹1 நாணயம் வைத்து தீபம் ஏற்றுவது. முதல் நாள் ஒரு விளக்கிற்கு ₹1, மறுநாள் 2 விளக்கிற்கும் அடியில் ₹1 வைத்து 6 நாள் ₹6 கணக்கு வரும். தினமும் பூஜை செய்து 6வது நாள் 6 நாணயத்தையும் ஒரு பச்சை துணியில் முடித்து பூஜை அறையில் முருகன் படம் பின்புறம் வைத்து விடுங்கள். உங்கள் கோரிக்கை நிறைவேறியதும் முருகன் கோவில் உண்டியலில் செலுத்திவிடுங்கள். 6 நாளும் உங்களால் முடிந்த நைவேத்தியம் செய்து வழிபடுங்கள். கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் திருப்புகள் படியுங்கள். முருகனுக்கு ஆத்மாத்தமாக மனதில் கோவில் கட்டி வழிபடுங்கள். முருகன் உங்களுக்கு துணை இருந்து வழிநடத்துவார். அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லதே நடக்கும்.